கேஸ் வெல்கம் டு கையல் ப்ரோமோ. டுடே எபிசோட நான் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போனா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சக்தி இருக்கா அப்படின்னா, சக்தி வந்து கையலோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட். அவள் வந்து இந்த மாதிரி நான் கையில் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு வரா அப்படின்னா, கையில் வந்து என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, எனக்கு கையில் பற்றி நல்லாவே தெரியும், உங்களோட எனக்கு கையில் பற்றி நல்லா தெரியும். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவளை பற்றி இப்போ தப்பாக நீ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கல, எதுக்கு நீ அவளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வேணும் தப்பாக நினச்சிக்கங்க, அவளை போய் பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகிறான். போன இடத்துல இந்த மாதிரி விசாரிக்கிறா அப்படின்னா, கையில் விட தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்கள்ட்ட விசாரிக்கிறா. அவங்க எல்லாருமே தப்பு தப்பாக சொல்கிறாங்க. அப்போ எல்லாரோடையும் சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி சக்தி, உங்களுக்கு எப்படி தெரியும் அவளை பற்றி, நீங்களும் ஒரு பொம்பளை தானேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறா. அப்போ வந்து அந்த ஒரு பொம்பளை வந்து மண்டக்கராக பேசுகிறோன்னே இவ்வளோ மண்டக்கராக பேசுகிறா. அவள் வந்து திட்டுறா, அவனே இவளும் திட்டுறா. சரிதான் போடி, சரிதான் நீ போடி, நீ தான் கேடு கட்டுவே, அவளை தெரிந்து என் ஃப்ரெண்டு கேடு கட்டுவேன்னு சொல்லும்போது அவள் சொல்லிட்டு போவா, உன் ஃப்ரெண்டு முதல் நீ இருப்ப, அவள் ஒரு பொல்லாத கேடு கட்டவன், நீ ஒரு கேடு கட்டவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போனோன்னு அவன் சொல்ல சர்டிஃபிகேட் கொடுக்க வந்திருக்காங்க. சர்டிஃபிகேட் சரிதான் போடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு கையில் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கையில் வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஷாலினி வந்து டோர் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி சொல்லுவாள், நான் வந்து கையிலோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்காங்களாம் சொல்லியிருக்கும். கையில் உள்ளதான் இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே இந்த மாதிரி காமாட்சி அவன் பார்த்துட்டு எப்படிம்மா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாம்மான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே, அதோட உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது, அம்மா நான் தான் சக்தி கையிலோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே, ஓ சக்தி நீயா, கையிலோட சின்ன வயசில் விளையாண்டுட்டு தெரியுவேன்னு சொல்லும்போது, எப்படிம்மா இருக்கேன்னு சொல்லும்போது, நல்லா இருக்கேம்மான்னு சொன்னோன்னே, நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான்மான்னு சொல்லும்போது, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, பொண்ணு மாதிரி தானே நீங்கள், நானும் எப்படின்னா நான் உங்கள் பொண்ணு தானேம்மான்னு சொல்லும்போது, ஐயோ சாரிம்மா நான் தெரியாமல் பேசிட்டேம்மா, வந்து எப்படின்னா வந்து ஒன்று நான் சந்தோஷமாக வந்து வரவேற்கணுமா, ஆனால் இப்போ வந்து நாங்கள் அந்த இதில் இல்லைம்மா என்னை மன்னிச்சிடுமான்னு சொல்லும்போது, மூர்த்தியும் வந்து எப்படிம்மா இருக்கேன் நல்லா இருக்கியாமான்னு சொல்லி விசாரிப்பான். நல்லா இருக்கேனே, நீங்கள் என்ன எப்படின்னா இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நான் ஏதோ இருக்கோமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்கள் விஷயம்லாம் தெரிஞ்சு கேள்விப்பட்டதுனா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே ஷாக்கில் வைப்பாங்க. எப்படின்னா இந்த மாதிரி தப்பான விஷயம் கேள்விப்பட்டால் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வரமாட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு மாதிரியாக சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறோன்னு சொல்லி பார்க்குறாங்க. அதோட இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், என்ன நடக்க போகிறேன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி சொன்னோடனே எல்லாம் ஷாக்கு. எப்படின்னா யாருமே இப்படி வரமாட்டாங்களே, எப்படின்னா இந்த மாதிரி தப்பான ஒரு நியூஸ் தெரிஞ்சாலுமே ரிலேட்டிவ் சொந்தம் பந்தம் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த ஏன் இப்படி இந்த குடும்பத்தோட நம்ம போய் தொடர்பு அப்படின்னா கான்டாக்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தா இவன் வந்து ஃப்ரெண்டு தான், ஆனால் இவன் வந்து இப்படி நம்பி கையில் நம்பி வரான்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்கும்போது, நான் தான் சொன்னல இந்த குடும்பம் என் குடும்பம் மாதிரி, நீங்கள் வந்து என்னோட அம்மா மாதிரி தான் சொல்லிட்டு, நாங்கள் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எப்படி வந்து என் குடும்பத்தை நான் வந்து விட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அப்போ வந்து இப்போ எங்கே இருக்கா கையல்னு சொன்னோடனே அந்த கையில் வந்து வெளியே வரா. வெளியே வந்தோடனே சக்தி அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் நான் தான் சொல்லிட்டு கட்டி பிடிச்சி என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறேன். எவ்வளோ நடந்து போச்சுன்னு சொன்னோடனே சக்தியும் கையில் போய் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எழிலை பற்றி கையில் வந்து நிறைய சொல்கிறா சக்தி கிட்ட. அப்போ வந்து ஓ உங்கள் ஹஸ்பண்ட் அவ்வளோ நல்லா வரான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஏன் அவர் கோச்சுக்கிட்டு போனார் சொல்லி கேட்கும்போது, அவர் கோச்சிட்டு போனார் என்னன்னு தெரில, இந்நேரம் எவ்வளோ பெரிய சண்டை இருந்தாலும் வந்திருப்பார், இந்த தடவை வராமல் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லும்போது, நீ பயப்படாத, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு, அவருக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ ஃபீல் பண்ணாத, நம்ம கூடிய சீக்கிரம் அவர் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லும்போது, இப்போ நம்ம எளிதில் கண்டுபிடிச்சோம்னா உன்னோட பாதி இது முடிஞ்சு அப்படின்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தானே, எளிதில் கண்டுபிடிச்சிட்டா. இப்போ நம்ம முதல்ல வந்து உன்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா அவங்க யார் முதல்லன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து எழிலோட அம்மா, என்னோட மாமியார்னு சொல்லும்போது, ஓ உன்னோட அத்தை அவங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமான்னு சொல்லுவோம், அதனால தான் இந்த மாதிரி இது பண்ணுறாங்களா, சரி சரி விட பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் என்னால் அன்புக்கு வேலையும் போயிடுச்சுன்னு சொல்லுவாள். என்னாச்சு அன்புக்குன்னு சொல்லுவாள். அன்பு வந்து போலீஸ் ஆஃபீஸர், ஓ போலீஸ் ஆஃபீஸரா, சூப்பர் சூப்பர்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம இந்த மாதிரி வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டாங்க சொல்லிட்டு போன இடத்துல வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்னை தப்பாக பேசியிருக்காரு. அதை வந்து அன்பு வந்து சொல்லியிருக்காங்க, சார் எங்கள் அக்கா வந்து தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கான். அதை கேட்காம வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியும் தப்பா என்னையும் அந்த கௌதமையும் வச்சு தப்பாக பேசினோடனே கோவத்தில் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அன்பு அடிச்சிட்டான். அப்போ வந்து அவன் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அன்பு வந்து வேலை எடுத்து தூக்கிட்டாரு சொன்னோடனே, அப்போ கோவம் வராது அப்படின்னா எனக்கே கோவம் வருது, அப்போ வந்து அன்பு கோவம் வராதா, ஒரு ஆம்பளை பையன், அது மட்டும் இல்லாமல் உன்னோட தம்பி வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உனக்கு கோவம் வரதானே செய்யும், என்ன நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கோவம் வராது சரிதான், இருந்தாலும் அவன் எங்கே காட்டணும் எது காட்டணும் கொஞ்சம் இடம்லாம் தெரியணும், இடம் பொருள் அகவல்லாம் தெரிய வேணாமா, இப்போ பார்த்தியா என்ன வேலையை போயிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கே பாரு அவன் வேலை கூடிய சீக்கிரம் கிடச்சிடும் சரியா, எப்படின்னா நீ வந்து நிரபராதி அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் ஆஃபீஸரே அவனுக்கு வந்து அந்த வேலையை கொடுத்துருவாங்க, சாரியும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சு. அக்கான்னு சொல்லி கூப்பிட்றான் அன்பு. அதோட என்னாச்சுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, இந்த பொம்பளை சும்மா இருக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோடனே என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு கையில் தப்பான வீடியோ வந்து பேசிக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி எழிலோட அம்மா. அவட அது மட்டும் இல்லாமல் அன்பு
அன்பு இப்போ தப்பு தப்பாக பேசிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி கையலோட தம்பி வந்து என்னை வந்து கொலை பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டுறான். அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ண சொன்னான். அது மட்டும் இல்லாமல் கையில பற்றி நல்ல விதமாக பேசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பான வீடியோ அந்த மாதிரி போட்டோன்னே இவளுக்கு ஒரு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவ சிவசங்கரியை பற்றி இவளும் கேட்குறா. அப்புறம் சக்தியும் அவட சரி விடு என்ன பண்ணுறது, பொறுமையாக தான் நம்ம இருந்தாகணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கோவப்பட்டு எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தி சொல்கிறா. நான் வா ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு மூர்த்தி எல்லாரும் கேட்குறாங்க. நான் இந்த வெளியே வரைக்கும் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கையிலுக்கு வந்து கொஞ்சம் மனசு ஆறுதலுக்காக இருக்கும்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தியை கூட்டிகிட்டு போகிறா. சக்தியில் கேட்குற கையில் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லும்போது சிவசங்கரி வீட்டுக்குன்னு சொல்லும்போது எதுக்கு அங்கேன்னு சொல்லி கேட்கும்போது பதிலடி கொடுக்க வேணாமான்னு சொல்லும்போது என்ன பதிலடின்னு சொல்லும்போது இங்கே போய் நல்லா கேட்டுக்கோ, இப்போ உன்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து நீ தான் உதாரணம். இப்போனா நீயே இப்படி முடங்கி கிடந்துட்டுன்னா உன்ன மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து முடங்கி கிடந்துருவாங்க. இப்போ நம்ம யாருன்னு வெளியே போய் காட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சக்தி. அதோட வந்து அதுக்காக இப்போ அங்கே போய் என்ன பேச போகிறோம் என்ன பண்ண போகிறோம் முதல்ல சொல்லும்போது எல்லாம் அங்கே வந்து தெரிஞ்சுக்கோ, இப்போதைக்கு நீ அமைதியாக வான்னு சொல்லிட்டு நேராக சிவசங்கரி பக்கத்துக்காக போகிறாங்க. சிவசங்கரி வீடியோ முடிச்சுட்டு இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. அப்புறம் வந்து உள்ளே வந்து கையிலும் சக்தியை வந்துட பார்த்துட்டு அங்கேயே நில்லுங்க யாருக்கிட்ட உள்ளே வரீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவன் யார் புதுசான்னு சொல்லி இருக்கும்போது இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஒன்னே மாதிரியே இருக்கா, அப்போ வந்து இவளும் உன்னைய மாதிரி தான் இருப்பா போலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நானும் கையில் மாதிரி தான் தப்பானது தான் சொல்லிட்டு எப்படின்னா இந்த மாதிரி தப்பு தப்பாக அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு சொல்லும்போது அதோட அவள் தவாயாலேயே இந்த மாதிரி சொல்லிடுறா. அப்படின்னா எழிலோட அம்மா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் இந்த மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணேன், அப்போ உண்மையிலேயே வந்து நீங்கள் இப்போ கேடுகிட்டவ தானேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ சொல்கிறதுக்காக என் ஃப்ரெண்டோட கேடுகட்டல் ஆயிர மாட்டான்னு சொல்லுவாங்க. என்ன மரியாதையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் சிவசங்கர் இண்டஸ்ட்ரியோட ஓனர் சிவசங்கரின் தெரியுமில்லன்னு சொல்லும்போது தெரிஞ்சுதான் பேசுகிறேன் அப்படின்னா அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கணும்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக வீடியோ போடுறியான்னு சொல்லும்போது ஆமாடி தப்பு தப்பாக வீடியோ போடுறேன். எப்படின்னா இவன் வந்து நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம என் பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, இன்னும் நான் வீடியோ போட தான் செய்வேன், இவரை பற்றி தப்பு தப்பாக பேசி போட தான் செய்வேன் சொல்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடி பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய் சொல்லுவியா, போலீஸ்கிட்ட போய் சொல்லு, போலீஸே என் பக்கம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே அப்படியா போலீஸ் உன் பக்கமா, இப்போ நாங்கள் யாருன்னு காட்டுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம், யாருன்னு காட்ட போகிறீங்களா, இங்கே ஒரு அடுத்து நான் உன்னைய பற்றி கூட தப்பான வீடியோ பேசுவேன் சரி பார்க்குறியான்னு சொல்லும்போது எங்கே முடிஞ்சால் பேசி காட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சவால் விடுறா. அவரும் சரி நான் பேசி காட்டுறேன் சொல்லிட்டு மாதிரி சவால் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கையில் வந்து இவங்கள்ட்ட என்ன பேச்சு வா சக்தி போகலான்னு சொல்லிட்டு அதானே வா போவோம்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறா. வெளியே கூட்டிகிட்டு போனோடனே அவனால இந்த மாதிரி கையில் கேட்குறேன் என்னாச்சு சக்தி ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லும்போது இதை பற்றி யார் சொல்லணும் என்னென்னு பற்றி இது வந்து கேமரா இதை வந்து அவங்க பேசுகிற எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இது எப்படி இருக்குதுன்னு சொன்னோன்னே கையில் வந்து ரொம்ப ஷாக்காக பார்க்குறேன் எப்படி இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேட்குறா. இந்த ஐடியா எனக்கு கூட வரலையேன்னு சொல்லும்போது இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோம்னா அவன் மேலே தான் எல்லாமே தப்பாக பேசுவாங்க, இவ்வளோ நாள் தப்பாக பேசிகிட்டு இருக்கவங்களாம் சாரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்தி சொன்னோடனே கையில் வந்து ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப நன்றி இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி இன்னும் நம்மளுக்குள்ள தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நம்ம ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரிம்மா மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே எல்லோரும் வந்து இந்த மாதிரி கையில் வந்து சாரி கேட்குறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அந்த ஹவுஸ் ஓனர்லாம் மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அன்பு கால்வினை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சக்தியை பார்த்துட்டு என்னம்மா இப்படி பண்ணிட்டு ரொம்ப நன்றிமா சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேசி